வணக்கம். நான் பாரத் ஃப்ரம் டிஜி ப்ளஸ். இப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிபிடிபி ஆக்ட் 2023 அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து 2023ஆம் வருஷம் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் வந்து ஃபர்தராக 2025ல் ரிவைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் புது ரூல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இது பேசிக்லி வந்து நம்ம யூரோப்பில் பார்த்தோம்னா ஜிடிபிஆர்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. அது வந்து நம்ம சிட்டிசன்ஸோட யூரோப்பியன் சிட்டிசன்ஸோட ப்ரைவசி, அதாவது அவங்களோட பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டு. அதே மாதிரி இந்தியாவில் கவர்மெண்ட் வந்து இந்த டிபிடிபி ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் வந்து பிஸ்னஸஸ் மெயின்லி இப்போ கம்பெனி நடத்துகிறவங்கெல்லாம் இந்த ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து கன்சென்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது இப்போது நம்ம யாரோட ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டாக என் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் அத்தரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க சொல்லணும். அவங்க எப்போ அத்தரைஸ் பண்ணாங்க அந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். இது மாதிரி இந்த கன்சென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து நம்ம இப்போது இது வந்து வெப்சைட்லேயும் பண்ணணும், இல்லை இது நீங்கள் இனி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களா அந்த சாஃப்ட்வேர்லேயும் நம்ம அந்த அவங்களோட அப்ரூவலோட தான் அவங்களோட டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி அவங்க வந்து இப்போ இந்த டேட்டாவை கொடுத்தவங்க எனி டேட்டா, இப்போது இது வந்து லீடு டேட்டாவாக கூட இருக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுறீங்க, இல்லை கூகுளில் ஆட் ரன் பண்ணுறீங்க, அது மூலிமா அந்த லீட் டேட்டாவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டேட்டாவுக்கு அவங்க ஃப்யூச்சரில் எப்போ அக்சஸ் கேட்டாலும் அந்த அக்சஸும் நம்ம கொடுக்கணும். அந்த டேட்டாவை அவங்க மாடிஃபை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மாடிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி டெலீட் பண்ணணும்னு சொன்னாங்கனாலும் நம்ம அதை டெலீட் பண்ணிட்டோன்னு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி இப்போது ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுற டேட்டா ப்ரீச் ஆகிடுச்சு, டேட்டாவை வெளியிலேருந்து யாரோ எடுத்துட்டாங்கன்னா அதையும் வந்து கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து அந்த கம்பெனி பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த கம்பெனியோட வெண்டர்ஸுமே இந்த டிபிடிபி ஆக்டோட இது பண்ணணும், கம்ப்ளை பண்ணணும். அதே மாதிரி நம்ம இப்போது வெப்சைட் எல்லா இடத்துல இருக்க ப்ரைவசி பாலிசிஸையும் இந்த டிபிடிபி ஆக்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் இப்போ 2025 அமெண்ட்மெண்ட்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இருக்க டேட்டா முதற்கொண்டு இந்த டிபிடிபி ஆக்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ எம்ப்ளாயீஸ், அதாவது பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த டிபிடிபி ஆக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ்க்கோ ஒரு சாஃப்ட்வேர்க்கோ தேவைன்னா நீங்கள் டிஜி ப்ளஸ் கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.